லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. பார்த்திபன் அவர்கள் சாதி மதம் இல்லாமல் ஒரு சான்றிதழ் ஒன்று வாங்கியிருக்காரு. கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. திடீர்னு அவர் இந்த சான்றிதழ் வாங்கணும் அவர் போட்டுன்னு அந்த கண்ணாடி, அதுவும் இப்போ பெரிய பேசுபொருளாக இருக்குது. இப்போ அவர் வாங்குறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? எல்லாம் உங்களை மாதிரி ஆள்கள் தான் போட்டு அடின்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஆள் மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றீங்களாப்பா? அவர் பாட்டுக்கு ஏதோ ஆந்திராவுக்கு போனோமா, பவன் கல்யாணம் முன்னாடி 4 தெலுங்குல பேசி என் நாயுடு அப்பாயி அப்படி நாயுடு கை ஃப்ரம் நாயுடு கை அது இதுன்னு 4 வார்த்தை பேசிட்டு வந்த மண் இருந்தா அழுகை அழுகை அறிவு வந்துன்னு அப்பதான் அழுகை வந்தது. அழுகையின் வழியாக தான் அறிவு வந்தது. அதாவது பார்த்திபன் திரைப்படத்துறையில் ஒரு வித்தியாசமான இயக்குனர் அப்படின்னு எதையாக இருந்தாலும் வித்தியாசமாக செய்வார். அது மாதிரி அவருடைய இந்த காமெடிகளும் வித்தியாசமாக இருக்குது. அவர் இப்போ ஏற்கனவே அவருக்கு முன்னாடி சீனியர் அவருடைய டைரக்டரு பாக்கியராஜ் அவர்கள் பேசியிருந்தார். கம்மா நாயுடு பெருமை அப்படி இப்படின்னு அவர் தெலுங்கில் மாட்டலாடி அவர் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் முடித்து பார்த்தா அடுத்ததாக அவருடைய உதவி இயக்குனர் அவருடைய ஜூனியர் நாயுடு கை போஸ் வெங்கட்லாம் இவங்களுக்கு சீனியர் கை. அவர் இவங்கெல்லாம் ஜூனியர் கை. ஏன்னா போஸ் வெங்கட் அவர் இந்த ஒரு பெரிய புரட்சியாளர்கள் தெரியுமில்ல உங்களுக்கு. கன்னிமாடம்ங்கிற ஒரு படம் எடுத்து அப்பா சாதி ஒழிப்புன்னா என்னென்ன பேசி அதுலேயும் பாருங்கள் இவர்களுடைய நுணுக்கத்தை கவனிக்கணும். நீங்கள் இங்கே ஒரு பேட்டி கொடுக்காப்புல அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தேவர்ங்கிறனாலேயோ அதுங்கிறனாலேயோ அப்படின்னு அவர் சொல்கிற சாதி பேர்கள்லாம் இங்கே உள்ள தமிழ் குடிகளுடைய பெயர். அதில் அதை சொல்கிறது மூலமாக என்ன நீங்கள் பார்க்கும்போது, நான் ஒரு தேவருங்கிறதுனாலையோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை இல்லை அப்படின்னு அப்படி சொல்லும்போது இப்போ நீங்கள் பார்க்குறவங்க இவர் தமிழர் தேவர் போல இருக்குது, மறவர் அது மாதிரி ஏதோ ஒரு சமூகம் போல இருக்குது அப்படின்னு இது ஒரு தோற்றத்தை உருவாக்குற யுக்தி. அதில் எந்த இடத்துலையா நான் ஒரு நாயுடு அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லை. அதில் கூட அப்படி சொல்கிறதுல கூட அவர்களுடைய மொழியை அந்த சாதியை சேர்க்காம இங்கே தமிழனம் தான் சொல்லுவாங்க. அதாவது இது மூலம் என்ன சொல்ல வர்றாங்க, தமிழனுங்க சாதி வரியனுங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத தோணை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம நாயுடு கை நம்ம தெலுங்கு கை அப்படின்னு அது மாட்டி முடிச்சிட்டாருன்னு வைங்களேன். இது பாக்கியராஜுக்கு அப்புறம் வந்தவர் பார்த்திபன். அவர் இந்த மாதிரி போய் பேசி மாட்டிக்கிட்டார். இப்போ மாட்டின பிறகு என்ன செய்கிறது அப்படின்னா இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, சிக்கின பிறகு அல்லது ஒருத்தன் கையங்களும் மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் மாதிரி இன்னொரு பழமொழின்னு சொல்லுவாங்க. ஊரறிஞ்ச கமல் இந்த காமெடிகளை பண்ணுவாப்புல. ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதுக்குன்னு ஒரு பழமொழி சொல் வழக்கில் உண்டு. அது மாதிரி கமல் இந்த மாதிரி சாதி மறுப்பு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கமல் யாருன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த சாதி மறுப்பு இந்த இதெல்லாம், நீங்கள் வாழ்வியலில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். இப்போ பார்த்திபன் மாட்டிக்கிட்டதுனால அவர் தன்னை நிறுவி இல்லை எனக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் கம்மா நாயுடு இல்லை நாயுடு கை தெலுங்கு கைன்னு உங்கள் சமூக மக்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டீங்க, சொல்லிட்டீங்க, பொதுவாக ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் எதை வாங்கினா இப்போ நீ சான்றிதழ் வாங்கி தான் உன்னை தெரியும் சொல்லிட்டு செவ்வாழை சான்றிதழ் வாங்கி தான் இப்போ அதெல்லாம் அழிக்கிறேன். இவங்களுடைய மனநிலையெல்லாம் என்னென்னா, சாதி என்பது அந்த சான்றிதழில் இருக்குது. அந்த சான்றிதழை கமல் இப்படி தான் பேசுவாப்புல, அந்த சான்றிதழை கிழிச்சு போட்டால் சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு. சாதி சமூகத்தில் இருக்குது, சுற்றி இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கூட சாதியை உங்களுக்கு சூட்டுறதுக்கு தயாராக இருக்கும். அதுதானே மேடையில் பேச வச்சது. அதுதானே மேடையில். ஏன் நீங்கள் அங்கே போனீங்க அந்த மேடையில்? ஏன் அங்கே போய் பேசுனீங்க? ஏன் பாக்கியராஜ் போய் பேசினார்? எல்லாமே இந்த சாதி இவருக்கு தெரியாமல் பேசினாங்க. அதான் வார்த்தை தவறி பேசிட்டாராம். வார்த்தை தவறி பேசினது இல்லை, அது அங்கே நீங்கள் உளறிட்டீங்க. அதை வேணால் சொல்லலாம். நீங்கள் வார்த்தை தவறி பேசுகிறதுங்கிறது வேறு, நீங்கள் அங்கே சொல்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் அங்கே உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க. ஏன் அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் 2009க்கு அப்புறம் ஒரு எழுச்சி காலம் உருவாகுது. இங்கே தமிழ் குடிகள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் உருவாகும்போது உங்களுக்கு உங்களுடைய எதுக்கு நம்ம தமிழர்களாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன வருது, அது ஓகே, அது வரவேற்கக்கூடியதான்.
உங்களுடைய நீங்கள் அவர் சொன்னது வச்சதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்படியே இருந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. எங்கிட்ட தமிழர் போல வேஷம் கட்டிட்டு இங்கே சாதி மறுப்பு போராளிகளாக அடையாளம் காட்டிக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு ரகசிய நெட்வொர்க்கோட இயங்கிட்டு இருந்திருக்கீங்களா, அதுதான் இது. மற்றபடி அவர் வந்து அவருடைய மொழியை சொல்கிறதில்ல, எந்த தவறும் கிடையாது. பார்த்திபன் தன் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறது வந்து 100% வரவேற்புக்குரியது. போஸ் வெங்கட் தன்னை தெலுங்கர்னு சொன்னால் வரவேற்புக்குரியது. பாக்கியராஜ் தன்னை தெலுங்கர்னு சொன்னால் வரவேற்புக்குரியது. அதெல்லாம் தெலுங்கராகவே இருங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ பார்த்திபன் வாங்குற இந்த சான்றிதழெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாதி சிந்தனையில் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால அது திரும்பவும் மற்றவங்களை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாதி மதங்களை கடந்து நான் வந்து ஒரு மனித உணர்வோடு நான் மனித மாண்பை போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நான் வாழ்கிறேன், இது என்ன தப்பு? சாதி மதங்களை அதை நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்காமலே கூட வாழலாம். சரியா? சர்டிஃபிகேட் இல்லாமல் நிரூபிச்சு தான் ஆகணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வேறு இடத்துல உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க சார். இப்போ உங்களை வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை. இது வந்து என்னென்னா அங்கே மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நான் வந்து ரொம்ப இல்லைப்பா நான் திருந்திட்டேன்ப்பா, யார் சொன்னால் வந்து நாதஸ் திருந்திட்டேன், யார் சொன்னால் நாதசி சொன்னாங்கிற மாதிரி பார்த்திபன் தான் திருந்தி அங்கே அழுகை வந்தது, இப்போ அறிவு வந்தது. அதுக்கு வந்து இந்த காமெடி அவருடைய படத்தில் பண்ணுற குடைக்குள் மலை இந்த மாதிரியான காமெடிகள் மாதிரி இந்த இங்கே வந்து கண்ணாடியிலே வந்து அவர் நோன் போட்டிருக்காராம், நோ கேஸ்ட் நோ ரிலீஜன். நோ கேஸ்ட் நோ ரிலீஜியனுங்கிறது இப்போ பார்த்திபன் வாங்கிலாம் கிடையாது, அது ஏற்கனவே இருக்குது. அந்த காமெடியை செஞ்சதில் நானும் ஒருத்தன் தான். அது காமெடி இல்லை, அது வந்து என்னென்னா அந்த வழக்கை வந்து அன்றைக்கு 2015 14 நினைக்கிறேன். அப்போது வழக்கறிஞர் சத்யச்சந்திரன் அவர்கள் மூலமாக அந்த இதை போட்டோம். அது எதுக்கு போட்டோம்னா பள்ளிக்கூடங்களில் சான்றிதழ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து எதுக்குடா இது சாதியை படித்த மதிப்பெண் அதுக்கு கொடுங்க. மற்றபடி ஒருத்தங்க இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா அவருக்குன்னு நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி அது எங்கே தேவைப்படுமோ அங்கே பயன்படுத்தியா. எதுக்கு நீங்கள் பள்ளி சான்றிதழ் அதுக்காக நான் பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு அது அவசியம் இல்லை, அது அவசியம் கிடையாது. ஒருத்தரை வந்து வேலைக்கு பணிக்கு எடுக்கிறோம்னா அவர் வந்து தகுதியுள்ளவராக இருக்காரா, அந்த பணிக்கு வந்து அவர் வந்து தகுதியானவரா, அவர்கிட்ட அந்த திறன் இருக்கா, அந்த அடிப்படையில் மட்டும்தான் நம்ம ஒருத்தரை பணிக்கு எடுக்கணும். மற்றபடி என் சாதிக்காரரு, ஒரு என்னுடைய மதத்துக்காரரு, என்னுடைய மொழிக்காரரு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு போடப்பட்டது. அதுக்கு நல்ல தீர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடியே கூட 2000 ஒரு ஜீவோ வந்துருந்துச்சு, பள்ளி இதில் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து இந்த மாதிரியான உத்தரவுகள் வரும். அது பின்னாடி வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அரசுக்கு வந்து யோக்கியதை இருக்கணும்ல, அதில் தீவிர ஆர்வம் இருக்கணும்ல. அது இந்த திராவிட டுபாக்கூர்கள்ட்ட கிடையாது. ஏன்னா இவர்கள் பேசுவது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று. உண்மையிலே இவர்கள் வந்து அப்போது பேசியது போல் சமூக நீதி சாதி ஒழிப்புன்னு பேசியிருந்தா அப்படி இங்கே நடந்திருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து சாதி தான் அடையாளம் அப்படிங்கிற நிலையை நோக்கி தள்ளப்படுறதுக்கு சூழல் பாதுகாக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இங்கே சாதியை வச்சு தான் நடக்குது, சாதி சூழலை தான் இயங்குது. நீங்கள் தேர்தலில் வேட்பாளரில் தேர்வு பண்ணுறதை நீங்கள் சாதி வச்சு தான் தேர்வு பண்ணுறீங்க. சாதி எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, தொகுதியில் என்ன சாதிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறதுனால மக்கள் அப்படி ஓட்டு போடுறாங்களா, இல்லை மக்கள் அப்படி ஓட்டு போடுறதுனால தான் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துறோம்? மக்கள்கிட்டையும் சிந்தனை பெருவில் என்ன சொல்கிறாங்க, இதை பரவலாக என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து சாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நீங்கள் யாரை நிறுத்தாலும் நாங்கள் ஓட்டு போடுன்ற மனநிலைக்கு மக்கள் மாறிட்டா அவன் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்த. சரிதான், அந்த மனநிலை யார் உருவாக்கணும்? மனநிலையை யார்? நீங்கள் தானே சமூக நீதி பேசுகிறீங்க, பெரியாரையும் பேசுகிறீங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க. நீங்கள் யுனெஸ்கோவில் பெரியார் அப்படி இப்படின்னு நாச்சியப்பம் பாத்திர கடையில் வாங்கின விருதெல்லாம் வச்சு குத்தி எழுதி 108 பக்கத்து புத்தகம் போட்டு டுபாக்கூர் கதை எழுதி அதை வந்து பாடத்திட்டத்துலையும் சேர்த்து நினைக்கிறாங்க. நீங்கள் மாறி எங்கே சார் மாற்றுறதுங்கிறது? நீங்கள் அப்படி தானே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு சிந்தனையில் இது சரியாக இருக்குது, நம்ம ஒருத்தரை வந்து சாதியின் அடிப்படையில் யாரையும் அணுகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி தானே இருக்கணும். உங்களுடைய ஆட்சி முறை அப்படி தானே இருக்கணும். ஆனால் அப்படியே இருக்கா? நீங்களே வந்த உடனே யாரும் கவுடாவா அப்படி தானே கேட்குறீங்க. பிறகு உங்கள் உதயநிதி வை ராஜ் கவுண்டர்னு 18 முறை வந்து கூவினார, இது எப்படி? அப்போ இப்படியான போலியாக இருக்கும்போது இந்த மாதிரியான சாதி சூழ் சமூகம் தான் உருவாகும். இதில் இந்த பார்த்திபன் மாதிரியான ஆள்கள் வந்து இந்த ட்ராமா காமெடிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டோம். அதனால இதில் ஒன்றும் இல்லை. பார்த்திபன் தன்னை வந்து நாயுடு அப்பாயியா இருந்துட்டு போகலாம், அவர் தெலுங்கராகவே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு இந்த சாதி மறுப்பு சான்றிதழ் இந்த மாதிரியான பண்ணாரு? ஆனால் போஸ் வெங்கட் பாக்கியராஜ்லாம் என்னோட அவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டேன். இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து கவிதை இதெல்லாம் வந்து எழுதுகிறவர். போஸ் வெங்கட் அது கிடையாது. ஆனால் பாக்கியராஜ் பத்திரிகையெல்லாம் நடத்தினவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், இப்படி வந்து இருந்தவர்.
அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. இவ்வளோ சமூக வலைதளங்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்களே. இப்போ நம்ம பட்டிமன்ற ராஜா அவர்கள் அது வந்து அப்படி ஒரு தகவல் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க. அவரு கூட அதுக்கப்புறம் இல்லை நான் இந்த பொருளில் தான் கேட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எதிர்த்தரப்பு தவறாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை இவரே வந்து அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று நினச்சி கேட்டிருக்கலாம். வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லை அது. அப்போ அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதுக்கு இல்லை நான் இந்த பொருளில் கேட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விமர்சனங்கள் முடிஞ்சுன்னு வைங்களேன். ஆனால் பாக்கியராஜ் தான் பேசிய இது ஒரு உரையாடலில் மேடையில் பேசுகிறாரு. அது சம்மந்தமாக அது அவர் சாதியுடைய பெருமைகளை அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இது நம்ம எல்லாம் ஆரம்பித்து நீங்கள் எடுத்த படங்கள்லாம் வந்து முற்போக்கு கருத்துக்களை பேசிட்டு வச்சுட்டு நீங்கள் இப்படி சாதியாக தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் வருது. அதுக்கு பதில் ஏதாவது சொல்லணும்ல, ரியாக்டே பண்ணல. அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆமாம் நான் இப்படி தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்னன்னா தமிழர்கள் சாதிய உணர்வோடு சாதி வெறியோடு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அப்படி வெளியிலேருந்து சொல்கிறது இது. நாங்கள் அப்படி இல்லைன்னு படத்தில் காட்டுறது. ஆனால் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து ரெட்டி மீட்டிங் நாயுடு மீட்டிங்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இங்கே மறவர் மீட்டிங்கு, பறையர் மீட்டிங்கு, நாடார் மீட்டிங்னா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதில் தான் நீங்கள் உடனே திடல் தற்கொலைகள்லாம் வந்து உடனே வந்து பாஞ்சு கருத்து எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே தமிழர்கள் வந்து அப்படி ஆயிடக்கூடாது. அப்போ இதை வந்து நீங்கள் ஒழிக்க முடியாது. நீங்கள் சாதியின் அடிப்படையில் ஒன்று சேர்றீங்களா, சாதியின் அடிப்படையில் வேற ஒருத்தனை இழிவுபடுத்தாமல் உங்களுடைய சமூக வளர்ச்சிங்க நீங்கள் சரியாக பாடுபடுறீங்களா? எந்த சாதி பேசுகிறவனாது தான் ஜாதியில் வந்து கஷ்டப்படுற பையனை, ஏப்பா நம்ம சாதி பையன் ஒருத்தர் கஷ்டப்படுறப்பா, பாப்பா நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், இல்லைப்பா நம்ம சாதி பிள்ளை வந்து கஷ்டப்படுது, ஃபீஸ் கட்டாமல் கஷ்டப்படுது, பாப்பா என் கல்லூரியில் நான் ஃப்ரீயாக சேர்த்து விட்றேன் அப்படின்னு எவனா சொல்கிறான் இந்த சாதி சங்கத்துக்காரன். அதில் கரெக்டாக துட்டில் கரெக்டாக இருக்கல. அங்கே சாதி ரெண்டாம் பட்டமாக இருக்குல்ல, வியாபாரம் தான். விஜய் அவர்கள் வந்து எதையாவது திடீர்னு வருவார், ஒரு 2 நாள் கழிச்சு வருவார், திடீர்னு ஒரு நாள் வருவார். அது மாதிரி நேற்று வந்து திருச்சி கிழக்கில் திடீர்னு பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ வந்து முட்டி போட்டுன்னு போகிறது, ஒரு சாமியை கும்பிட்றது தான், மாலை வாங்கிக்கின்னு திருநூறு வச்சுன்னு ஒரு சாமி கும்பிட்றது தான், அப்புறம் மசூதிக்கு போயிட்டு வழிபடுறது. இது ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு. இது நிறைய பேர் கேட்டாங்க, என்ன தேர்தல் இவர் புதுசாக கொண்டு வராரு அப்படின்னாங்க. அதை ஒட்டி இன்றைக்கி நடந்த வில்லிவாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ கூட்டம், எண்ணிலடங்கா இளைஞர்கள் ஒன்றும் பிணைஞ்சி விஜயை பார்க்க அழுகுறாங்க, கதறாங்க. இந்த வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இவ்வளோ பெரிய தலைவர். இது வரவேற்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து அவமானம் அப்படி தான். நம்ம பல தடவை இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த போய் முட்டி போட்டு போனாப்லையே நாடகம். அவர் நிஜத்தில் கூட ஒரு பெயருக்கெல்லாம் நம்ம அதை நாடகம் நம்ம சொல்கிறது இல்லை. அவர் 30 வருஷமாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் ஸ்டீம் பண்ணே சொல்லியிருக்காரு, 30 வருஷமாக விஜய் வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த மாதிரிலாம் போயிட்டு வேண்டியிருக்காரு. அதை நீங்கள் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, அது உண்மையாக இருக்கும் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு. சரி, உண்மையான பழக்கம் தான், மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து இந்த அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு வச்சு பாதிரிமார்கள் எல்லாம் பேராயர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லா தேவ பிள்ளைகளும் எங்கள் பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணி ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விட்டு இது பண்ணி ரெகுலராக இவங்க வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெகுலராக நம்ம ஆட்கள் அப்படின்னு அவங்க பங்கு வரவங்க. இப்போ புதுசாக இவன் வந்துட்டான்னு என்னடா பண்ணுறதுன்னு இப்போ இந்த மாதிரி நாடகம் அதை அந்த சமஸ்தானமே ஆடி போச்சுங்கிற மாதிரி இது நேற்று விஜய் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணதில் வந்து அண்ணா அறிவாலயத்துடைய ட்ராமாவும் ஆடி போச்சு. இன்னொன்று கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகளும் வந்து ஏடா அது இப்படி ஒரு தேவ பிள்ளையா ஜோசப் விஜய் அப்படின்னு அவர்களும் மனம் மாறி வந்து விஜய் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சூழல் உருவாயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில் விஜய் ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவருடைய பின்னாடி திரள்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தான் இப்படி ஒரு அரசியல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற வேதனை வந்து நம்ம தமிழனா ஒரு இதாக இருந்து, இவ்வளோ பேரும் நம்மளை சுற்றி தான் இருந்திருக்காங்க, இவங்களுக்காகத்தான் நம்ம வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு சமூக நீதி அது இதுன்னு என்னென்னமோ வார்த்தைகளில் பேசிக்கிட்டு அரசியல் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து கடைசியில் ஜெயிச்சது என்னது, ஒரு திரை பிம்பம், அதுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து எனக்கு இன்னொன்று, கரூரில் இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகு இப்படி ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் பெண்கள் குழந்தைகள் இப்படி போகிறாங்க, அது இந்த பெண்கள் இதெல்லாம் அல்லல் படுற காட்சிகள்லாம் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி தப்பான பசங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்து முதல்லேருந்தே சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டம் மாப் வரும்போது மாபில் நல்ல பையனாக இருந்தால் கூட அவன் வந்து இந்த கூட்டம் என்டர்டைன்மெண்ட் இதை பார்த்தோன்னே ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கலாம், அவங்களுடைய அங்கங்களை தொடலாம் வைக்கலாம், இதை பயன்படுத்தி கூட்டம் திரள்றானுங்க. இதை பாதிக்கப்படுறவங்க யாரும் வெளியே சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது.
அப்போ இதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்த பசங்க கூடுறாங்க, பெண்கள் இருக்கிற பகுதிகளில் மொத்தமாக வர்றாங்க, நெரிச்சி முட்டி மோதி மூச்சு திணறி அந்த காணொலிலாம் பார்க்கும்போது எதுக்கு தான் இப்படி வந்து சிக்கி சின்னாபின்னமாகறீங்க அப்படின்னு வேதனையாக தான் இருக்குது நமக்கு. நாம் வேதனைப்படுறோம், அவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று தமிழ் இனம் இவ்வளோ ஒரு மட்டரகமாக இப்படி ஒரு அரசியலற்ற ஒரு தலைமுறை மாறி உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு இனம் திரும்ப தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரில. ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு புத்தி வருமானு தெரில. ஏன்னா விஜய் என்ன லட்சத்தில் ஆட்சி செய்வார் அப்படிங்கிறத பார்த்த பிறகாது இவர்கள் திருந்துவார்கள் என்னன்னு தெரில. ரொம்ப அவமானமாக இருக்குது. ராமதாஸ் அன்புமணி தரப்பு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று வீடியோ என்ன போட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கோபத்தினுடைய உச்சகட்டமாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி இது ஒரு துரோகத்துக்கான கூட்டம், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க அப்படின்னு காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது இப்போ தான் சமூக வலைதளத்தில் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. தேர்தலில் நிற்கிறார் அந்த துரோகி என் வயிற்றில் பிறந்த அன்புமணி. இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை. தயவு செய்து தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அந்த 18 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனால் இன்று பணத்திற்காக அணி மாறி அன்புமணியிடம் போய் நிற்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஒரு வார்த்தை எப்படிப்பா இருக்க அப்படி என்று கேட்கவில்லை. இவ்வளோ வன்மம், இவ்வளோ அவருக்கு மகன் மீது இவ்வளோ கோபம் இருக்கு. இல்லை, அது தான் என் வயிற்றில் பிறந்தது அப்படின்னு உச்சகட்டமாக அவர் சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக தேர்தலில் தாக்கத்தை கொண்டு பண்ணும். குடும்ப சண்டை இந்த அளவுக்கு நீண்டுகிட்டு போகிறது நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். இது குடும்ப சண்டை தான், இல்லை இது எல்லை மீறி போயிடுச்சு, இது எல்லை மீறி அப்படின்னீங்க. ஆனால் இது எல்லை மீறி போயிட்டு ஜிகே மணியை தேர்தலில் துரோகின்னு சொல்கிறதும், அந்த பெண்கள் அவங்களோட குழந்தைகள் போயிட்டு இவர் தான் எங்களை பார்க்கவில்லைன்னு சொல்லி அழுவுறதும், இவர் வீட்டில் என் வயிற்றில் பிறந்தவன் இவன் சரியில்லை அப்படின்னு அப்படி மாற்றி மாற்றி போய் அங்கே இருக்கிற தொண்டர்கள் இரண்டாக பிரிஞ்சு வந்தவாசியில் மாற்றி மாற்றி அடிக்கிறது, சேலத்தில் கொடியை நீ பிடிச்சிட்டு வராத அப்படின்னு சொல்கிறது, இது தொண்டர்களுக்குள்ளவே இது சண்டை. அதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம்ல, இது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 18 தொகுதியா, 18 தொகுதியிலையும் அன்புமணி தரப்பு ஆட்கள் தோற்கடிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய இதாக. ராமதாஸ் அவர்களுடைய குரலுக்கு இன்னும் மதிப்பு இருக்கு, வீரியம் இருக்குது அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா அன்புமணியை அக்செப்ட் என்ன இருந்தாலும் இவர் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குதான். அப்பாவே சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு அதை தொண்டர்கள் அப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, தொண்டர்கள் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. என்னன்னா ஏன் இப்போ என்னதான் இருந்தாலும் எங்கேருந்து அது உருவாச்சு அப்படின்றத யோசிப்பாங்கல்ல. இல்லை, அதை யோசிப்பாங்க. ராமதாஸ் அவர்கள் மீது பற்று கொண்டவர்கள் எப்போவுமே ராமதாஸ் அவர்கள் கூட தான் இருப்பாங்க. ஆனால் சரியாயிடும் நினைக்கிறாங்க, சரியாயிடும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது நாளுக்கு நாள் சரியாகிற மாதிரி தெரியலையே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சரியாயிடும் அப்படின்னா சரி மகன் பக்கம் கூட நம்ம போகலான்னு நினைக்கலாம். இல்லைனா எதுக்குடா இவங்க 2 பேரும் சண்டை போகிறதுக்கு நம்ம வேற என்ன தனியாகவே போயிடலாமே தான் நினைப்பேன். ஆனால் என்ன ஒரு இயல்பான ஒரு தொண்டனுடைய மனநிலேருந்து நீங்கள் வச்சு பாருங்களேன். சரி, பெரியவர், அவர் காலம் இதாகுது, முடிகிற வயதில் அந்திம காலத்தில் இருக்காரு. அப்போ அடுத்து இந்த இயக்கத்தை வழி குறிப்பிட்ட வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வரும்போது மட்டும்தான் அந்த அளவு தொண்டர்கள்கிட்ட இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் இது வார்த்தை அடிக்கடி மாறுது, நிறைய வருது அப்படின் போது என்னன்னா தோய் வந்துடும். அப்போ இது ரியாக்ட் ஆகும். இப்போ களத்தில் இது நினைக்குது, இது நடக்குது, ஓட் பேங்கிங் இது கன்சல்டேட் ஆகலை அப்படின்னா இப்போ அன்புமணி தரப்புக்கும் என்ன வரும்னா, அப்போ உண்மையிலே இவர் இதுதான் இப்படி தான் இருப்பார் படுது. அவனா நினைப்பானா இங்கே இருக்கிறத விட நம்ம புதுசாக ஒரு கட்சிக்கு போய் பயணிக்கலாம். அது அவன் இந்த இதில் இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம அங்கே போயிடலாம், அதுக்கு விஜய் பக்கத்தில் போயிடலாம், இல்லை வேற கட்சிக்கு போயிடலாம், நாம் தமிழர் போகலாம், இல்லை வேற கட்சிக்கு போகலாம் அப்படின்னு பெருவாரியாக நாம் தமிழருக்கு அதிக அளவில் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ இருந்தவர் அருள் இப்போ ஒரு தனியாக ஒரு சின்னத்தில் ஒரு சேலத்தில் வாக்கு கேட்டு பண்ணுறாருன்னும் போது அவருக்கு கண்டிப்பாக இது ஒரு நெருடல் தான். இது ஆமாம், ஒரு எம்எல்ஏ இருந்தவர் இப்போ தனியாக சாதாரண சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி அவர் இருக்கார்ல, இது ஒரு நெருடல் தான். இது ஆமாம், அது ஒரு இயக்கம் இந்த மாதிரி பிளவுபடும் போது, அதாவது வழக்கமாக இயக்கங்களில் அரசியல் கட்சிகளில் அடுத்த கட்ட தலைவர்கள் கட்சியை உடைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது அப்பா பையனுக்குள்ளே நடக்கிற மோதல்களில் கட்சி இப்படி உடைஞ்சி சின்னபின்னமாகிறது அப்படிங்கிறது துயரமானது தான். இந்த திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்தில் நிறைய எப்பயாவது ஒன்று பேசினா ஒரு சுவாரஸ்யத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னா எவனா முன்னாடி என்ன பலாருன்னு கணத்துலேயே 2 விடுவார். எல்லாருக்கும் வரவனாலும் அடி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஏன்டா அவனுக்கு 10 சீட்டு எனக்கு 8 சீட்டு அப்படின்னா அது ஒரு கதை ஒன்று சொன்னார். 10 பாட்டு இது 8 தொகை. இது வந்து தமிழில் வந்து இந்த தமிழ் நூட்களில் ரொம்ப சிறந்த நூல் இது. அதனால் அவங்களுக்கு 10 பாட்டு எனக்கு 8 தொகை. இரண்டுமே வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முடிவை எட்டணும், இது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 10 பாட்டு 8 தொகை எப்படி பார்க்குறீங்க? 10 பாட்டு 8 தொகை இவ்வளோ கேவலமான ராகப்பாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் சிறுத்தைகள் தொண்டர்கள் வந்து கொதிப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக திருமாவை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஏற்கனவே சீட்டு கொடுக்குறதுல அவமானப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக இந்த அம்மா வந்து திருமாவளவன் பேர் சொல்லும்போது நம்ம இப்போ எந்திரிக்காமல் இருக்கிறது கூட இல்லை, அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு 1000 அர்த்தங்களை கொண்டது. அந்த சிரிப்பில் அவ்வளோ இலக்காரம் இல்லல் இருக்குது. அதன் பிறகு அதுக்கு விளக்கம் கொடுத்ததில் கூட வந்து எந்த அதுக்கான விளக்கமாகவும் இல்லை. அது விளக்கம் அவரே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ இது வந்து என்னென்னா திருமாவளவன் அவர்களுடைய இயலாமை தன்மையை காட்டுது. அவர் எல்லாத்துக்கும் மடங்கி போகிறதுக்கான இதை காட்டுது. இதை பார்க்குற தொண்டர்கள் எல்லாம் வந்து யோசிக்க தானே செய்வாங்க. இதை அவர் 10 பாட்டு 8 தொகைன்னு அவர் வந்து என்ன உருட்டினாலும் ஒரு வேலைக்காது. களத்தில் தொண்டர்கள் வந்து குறிப்பாக தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி பேசி முட்டு கொடுக்குறாரு. அப்படிலாம் முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தரப்பு விளக்கம் சொல்லணும்னா அவங்கள சொல்ல விடணும். எல்லாத்துக்கும் ஏன் இவரே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இவரே வந்து இவருக்கு காட்டுமன்னாரில் இது சீட்டு இது பறிக்கப்பட்டால் இவர் தான் விளக்கம் சொல்கிறாரு. ஏன் இவர் போட்டி இல்லை என்னங்கிறது ஏன் அது நடக்குது? ஒரு கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து பேசும்போது 2026க்கு அப்புறம் வந்து தமிழக அரசியல் களம் வந்து மாறுது, அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொன்னேன். ஆனால் உண்மையிலே அந்த வார்த்தைக்கு ஒரு இது அர்த்தம் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தினால தான் அர்த்தத்தை அவங்க மோப்பம் முடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்கெட்சி உங்களுக்கு தான் சவுந்தருங்க மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அப்படி சட்டமன்றத்தில் வந்து இந்த களத்தை மாற்றுற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம் தம்பி அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. இது வந்து ஒரு கட்சி தலைவருக்கு நேர்ற அவமானங்க. அந்த கட்சி தலைவர் அவர் போட்டி, அந்த கட்சி தொண்டர் யாரோ ஒருத்தர் உங்கள் தொண்டர் மேலே வேட்பாளர் மேலே இவ்வளோ தவறு இருக்குங்க, அவர் மேலே நல்ல இது இல்லை, பொது வெளியில் ஊடகங்கள் அவர் பேர் கெட்டு போயிருக்கு, அதனால் நீங்கள் அவர் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கூட்டணி தர்மம் அவர் எப்படி தோற்றுருவாங்க, அதனால் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கட்சி தலைவர் அவர் விரும்பி இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடணும்னு நினச்சதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அவருடைய மரியாதை இங்கே என்னவா இருக்குது, அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து நம்ம புரிஞ்சிக்கலாம். இது வந்து இயலாமை தான், அவருடைய இயலாமை தான். இந்த இதில் என்ன கேட்டால் இந்த வாய்ப்பை அவர் பிரமாதமாக விஜய் பக்கத்தில் போயிருந்தா குறைந்தபட்சம் அவருடைய வாக்கு வங்கியே தக்க வைக்கும். இப்போ பெருவாரியான வாக்காளர்கள் விஜய்க்கு செல்லக்கூடிய வாக்காளர்கள் விசிகாவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா கட்சிகளும் இருக்காங்க. விசிகா விஜய் பக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு பரவாயில்ல, நிறைய கருத்து வருது. ஆனால் எந்த கட்சியுமே விஜய் நோக்கி போலே, வெளியிலேருந்து அமமுக போல, வெளியிலேருந்து தேமுதிக போல, அன்புமணி ராமதாஸ் தரப்பு போல, இந்த மாதிரி வெளியிலிருந்த எந்த கட்சிகளுமே விஜய் மீது விசிகா மட்டும் ஏன் இல்லை, விஜய் மீது நம்பிக்கை வந்து அவர் முதல் தேர்தலை சந்தித்து அவருடைய செல்வாக்கு என்னன்னு நிரூபித்த பிறகுதான் மற்ற கட்சிகள் அவர் எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாரு. கூட்டணி ஆட்சி அமையும், எல்லாரும் வருவார்கள் இல்லையா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, கூட்சி அமையும் இல்லையான்னு அவர் எழுத்தாலுமே விஜய் எல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்த தேர்தல் அவர் நிரூபிக்கட்டும், அதன் பிறகு நம்ம அவரை அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஆனால் விசிகாவை ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா, விசிகா அவமானப்படுத்தப்படுது, திமுக அணியில் அவமானப்படுத்தப்படுறாங்க. அப்போ அவமானப்படுத்தப்படுற எல்லா கட்சியும் அவமானப்படுத்தப்பட்டாங்க. காங்கிரஸ் எப்படி சீட்டு வாங்கினாங்க சொல்லுங்கள்? காங்கிரஸ் அவமானப்பட்டால் சீட்டு வாங்கிச்சு, மிரட்டி சீட்டு வாங்கிச்சு. அது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, செல்லா காசு காங்கிரஸ். அது மிரட்டி சீட்டே 10 ராகுல் காந்தி ஸ்டாலின் போயிட்டு இன்னை வரைக்கும் வந்து சந்திக்கல. கூட்டணி ஒரே மேடையில் இல்லை. அப்போ இன்னை வரைக்கும் ஸ்டாலினை வந்து ஒன்றும் இல்லைன்னு ராகுல் காந்தி டீல் பண்ணிட்டு போகிறாப்புல. நீங்கள் இங்கே வாக்காளர் பெரும்பான்மையான வாக்குகளை வச்சிருக்கிற ஒருவர். அடுத்ததாக தேமுதிக எப்படி வாங்கிச்சு? நீங்களாம் கதறிக்கிட்டு இருந்தீங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் சண்முகம் தோழர்கள் ஆரம்பித்து எல்லாரும் போய் கதறிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அவங்க பாருங்க, அள்ளி இதான் வச்சிக்க, அவன் கிடக்கான் நீ வச்சிக்க அப்படின்னு அள்ளி தேமுதிக கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த அசிங்கத்தை நீங்கள் நினச்சா, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் கூட தான் அவங்க செட் ஆகிட்டாங்க. முதல்ல விஜய் வந்து காங்கிரஸ் கூட சேர்றதுக்காக தான் அவர் வந்து சீமானை வந்து புறக்கணித்தார். இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட செட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன்.
கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போயிருந்தா இது ஒரு கேம் சேஞ்சிங். கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரவிடாம பண்ணியிருக்கலாம்ல, செய்ய முடியும்ல. ஆனால் இவர்கள் 4 சீட்டு எப்படியோ உள்ளே போயிடணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பாஜகங்கிற பேரை சொல்லிட்டு இந்த அவமானங்கள் அவமானங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்கிறாங்க. அவ்வளோதான். இது திருமாவளவனும் அதனால தான் அந்த 10 பாட்டு 8 தொகையெல்லாம் ராகத்தில் பாடிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.